Hello students, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம 8th standard 4th chapter time and work அப்படிங்கற டாபிக் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். See already நம்ம இதனோட வீடியோஸ் ரிமைனிங் இந்த சாப்டர்னோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ மேபி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ ஆனீங்கன்னா அதை பார்த்துட்டே கூட தென் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் இந்த கான்செப்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதாவது ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லுவேன், குரூப் எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இன்னி வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு மாடல் சம் இது ஓகேங்களா. தட் இஸ் இந்த கான்செப்ட் ஓகேவா. ஸோ நான் இப்போ செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றதை தாண்டி கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் ரீசெண்டாக நம்ம சேனல்லையே. ஸோ தட் ஒழுங்காக கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் கவனிங்க. how would you find the answer for the following question? அதாவது கீழே இருக்கிற இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி வந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். let us see. That is, if Kani can finish a given work in 2 hours and Vijay in 3 hours, then in what time can they finish it working together? அதாவது கனி அப்படின்றவங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க்கை 2 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க, அதே விஜின்றவங்க 3 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம எப்படி வந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதை தொடர்ந்து கவனிங்க. The answer for this question will be known here in this section. அதாவது இந்த செக்ஷனில் நம்ம இதுக்கு எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஒர்க் to be done is usually considered as one unit. அதாவது நம்ம எந்த வேலையை முடிக்கணும்னு சொல்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு ஒரு ஆர்கிடெக்சரிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு மேனுவல் ஒர்க் என்னவா வேணா இருக்கட்டுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அப்படின்றது அந்த ஒரு வேலை அப்படின்றத 1 யூனிட்டாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைன்னு அதை நம்ம 1 யூனிட்னு கன்சிடர் பண்ணோம் பொதுவாக ஓகேங்களா. ஈவன் நம்ம சம்ஸ் கூட இது இந்த 1 யூனிட் பேஸ் பண்ணி தான் யூனிட்டரி மெத்தடில் தான் போட போகிறோம். அதனால் இந்த ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் what can be in any form like building a wall. இப்போ நான் சொன்ன பாருங்கள், நிறைய மாடல் எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். மேக்கிங் ஏ ஃபுட், மேக்கிங் ஏ ரோடு, ஃபில்லிங் ஆர் எம்டிங் ஏ டேங்க், ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதோ இல்லை எம்டி பண்ணுறதோ, இல்லை ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ, வாட் எவர் இட் இஸ், ஆர் ஈவன் ஈட்டிங் எ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். ஈவன் சாப்பிட்றது கூட ஒரு வேலை தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டன் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்குறது கூட ஒரு வேலை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வேலையாக வேணால் இருக்கலாம், அது நம்ம ஒரு வேலைன்னு நம்ம 1 யூனிட்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா. தென் டைம் இஸ் மெஷர்ட் இன் ஹவர்ஸ், டேஸ் எக்ஸெட்ரா. டைம் வந்து ஹவர்ஸில் இருக்கலாம், டேஸில் இருக்கலாம், சம்டைம்ஸ் வெரி ரேர்லி இட் ஷுட் பி இன் மினிட்ஸ் ஆல்சோ ஓகேவா. ஸோ certain assumptions are made that the work so done is uniform and each person shares the same work time in case of group work in completing the work. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதாவது இப்போது ஓகே, ஒருத்தவங்க வந்து 2 ஹவர்ஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து 3 ஹவர்ஸில் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது நம்ம அதை ஒரு விதமாக அஷ்யூம் பண்ணிக்கணும். எப்படி அஷ்யூம் பண்ணிக்கணும், ரெண்டு பேரும் ஈவன் பார்ட் ஆஃப் ஒர்க்காக செய்து முடிக்கிற மாதிரி நம்ம அதை அஷ்யூம் பண்ணிக்கணும். எப்பயுமே இப்போ 2 ஹவர்ஸில் ஒருத்தவங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் 3 ஹவர்ஸில் ஒருத்தவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும். ஆனால் இங்கே நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க ரெண்டுத்துக்கு பேருக்குமான ஆவரேஜை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஆவரேஜ் டைம் தான் அங்கே பிரதானப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஈவனாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். அசம்ஷனாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஹிஸ்டோகிராம் ஃப்ரீக்வன்சி பாலிகனில் அஷ்யூம்டு கிளாஸ் இன்டர்வல்னு கூட ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அசம்ஷனாக இட் இஸ் அன் இமேஜினேஷன், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு கவனிங்க. யூனிட்டரி மெத்தட் அப்படின்னும் போது இப்போ தான் நான் சொன்னேன், அந்த ஒரு வேலையை எப்படி வந்து ரெண்டு பேருக்குமான இதுவாக எப்படி நம்ம அந்த ஒரு வேலையை டிவைட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு ஃபார்முலா பேஸ் மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் பிஃபோர் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்றதை தாண்டி கண்டிப்பாக இது எப்படி இந்த ஃபார்முலா மெத்தட் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா. So if 2 persons X and Y can complete some work individually in A and B days, then their 1 day's work will be 1 by A and 1 by B respectively. அதாவது 2 பர்சன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஒர்க்கு சம் ஒர்க்
இண்டிவிஜுவலினா தனித்தனியாக செய்யும் போது எக்ஸ்ன்றவன் ஏ டேஸ்லேயும் ஒய்ன்றவன் பி டேஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அவங்களுடைய ஒரு நாளுக்கான வேலையை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது யாரோ ஒருத்தவங்க ஒரு வேலையை 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 4 நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்காக தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை நம்ம 1 டேஸ் ஒர்க் அப்படின்னு எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன் அந்த ஒரு வேலையை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அந்த ஒரு வேலையை 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு பை நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏனோட வேல்யூ 4ன்னு நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் அவங்க வந்து எக்ஸ் வந்து 4 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டே எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கால் பகுதி வேலையை முடிச்சிருப்பாங்க. இது நம்ம ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மேபி இப்போ இது வந்து நம்ம கணக்குக்காக போடுறோம். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணுன்றதுக்காக 1/4ன்னு போடும்போது அவங்க ஃபஸ்ட் நாள் கால்பாகம் அடுத்த நாள் வந்து அப்போ அதே கால்பாகம் சேரும்போது ஆஃப் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 3rd டே வந்து பார்த்திங்கன்னா 3/4 வேலையை முடிச்சிருப்பாங்க. 3/4ன்னு வரும் இல்லையா நமக்கு. அதே மாதிரி லாஸ்ட் நாள் 4/4ன்னு வரும். அப்போ நமக்கு அது என்னவா மாறிடும் 1ன்னு ஆகிடும். ஸோ அந்த 1 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்ற மாதிரி கான்செப்ட் வந்துடும். புரியுதுங்களா. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நான் எதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன்னா எப்போவுமே உங்களுக்கு 1/4 1/2 3/4ன்ற ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பரிச்சயமான ஒரு நம்பர்ஸ்ன்றதுனால இது வந்து கால் இது ஹாஃப் இது வந்து 3/4 தட் இஸ் முக்கால்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அந்த நம்பர் நம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுக்கா நான் அந்த 4ன்றதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த டேஸ் எடுத்துக்கிட்டாலும் இதே தான் லாஜிக். இப்போது ஒரு வேளை 3 டேஸ்ன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் 1/3 முடிச்சிருப்பாங்க, செகண்ட் நாள் 2/3, லாஸ்ட் டே 3/3ன்னும் போது அந்த ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ அப்போது என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு அந்த 1 எத்தனை டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதாவது நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 4னா 4, 3னா 3, 5னா 5, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்தாங்கன்றது தெரிஞ்சிடும். தட் இஸ் அப்போ அதில் நமக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து இந்த புக்கில் இந்த மாதிரி இருக்குது வந்து இந்த மாடல்லாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் புக்கு ஃபாலோ பண்ணது எப்படி இதை சொல்லியிருப்பாங்கன்னா ஒர்க் டன் பை எ மேன் இன் 1 டே கான்செப்டை எப்படி தான் கொண்டு போவாங்க. ஸோ ஒர்க் டன் பை எ மேன் இன் 1 டேன்னும் போது அந்த மொத்த வேலையை எத்தனை நாளில் அவங்க செய்கிறாங்களோ அது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும் போது அதுக்கான ஆன்சர் வந்துடும் 1 நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரிங்களா. பட் இப்போ இது யூனிட்டரி மெத்தட்னு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இருந்தாலும் உங்களுக்கு அந்த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ 1/a அப்படின்றது எக்ஸ்னோட இது, 1/b அதே மாதிரி 1/b அப்படின்றது யாரோடையது ஒய்னோடையது. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கே இந்த நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சிடும். 2 பேரும் சேர்றாங்கன்னா என்ன அர்த்தம் ஆட் பண்ணுறது இல்லையா. அப்போது எக்ஸ்னோடைய ஒரு நாளுக்கான ஒர்க்கையும் ஒய்னுடைய ஒரு நாளுக்கான ஒர்க்கையும் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். ஸோ தட் 1/a + 1/bன்னு வரும் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுக்கிற விஷயம். இப்போ நம்ம அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்னால் எல்சிஎம் எடுப்போம். பட் இங்கே ரெண்டுமே நம்பர்ஸில் இல்லை வேரியபிள்ஸாக இருக்குது. பட் வேரியபிள் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் இஸ் இன் த வேரியபிள் ஃபார்ம். ஒரு தெரியாத ஒரு நம்பரை தான் நம்ம வந்து வேரியபிள் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. ஆல்ஃபபெட்ஸ் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது ஏ பி அப்படின்றதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்போ எடுக்க முடியாது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஏ இன்ட்டு பின்னு வரும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு காமன் ஃபேக்டர் இல்லாத நம்பர்ஸ் வந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 1/3ன்னு என்ன பண்ணுவோம் 2வையும் 3யும் எல்சிஎம்க்கு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதுதான் பண்ணுறோம் இங்கேயும். ஸோ ஏ இன்ட்டு பி ஏபி. அதுக்கடுத்து எல்சிஎம்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் எல்சிஎம்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சாரி வெயிட் எ மினிட்